ஓகே ரெக்கார்டி ஸ்டார்டிங் டுடே டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் செட்டப். அதாவது ட்ரெண்ட் லைன்ல இது என்னோட செட்டப்ல பட் இது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ட்ரேட் பண்றவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி இந்த வீடியோ எடுக்குது. ஓகேவா, எடுக்கிறேன். அது எப்படிப்பா ட்ரெண்ட் லைன்? ஓகே, ட்ரெண்ட் லைன் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும். பட் அதில் அதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் எதுக்காக ஒர்க் ஆகும், அதோட அந்த செட்டப் எப்படி கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, மார்க்கெட்ல ஒரு விஷயம் இருக்கு, மார்க்கெட் சைக்கிள்னு சொல்லிட்டு. ஓகேவா, அந்த விஷயத்துல ஒரு பாட்டில் ஒரு சிம்பிளா ஒரு கன்வெர்ட் பண்ணுறது தான் எஸ்எம்சி, ஐசிடி, இந்த மாதிரி எல்லா கான்செப்டும் அந்த இதுல இருந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்த நோட் பண்ணிட்டு அது ஒரு கீவேர்டா வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்றாங்க. ஓகேவா, அதே மாதிரி ட்ரெண்ட் லைன். ஓகேவா, அதுல என்ன மாதிரி மார்க்கெட் சைக்கிள் பிடிச்சி எப்படி ட்ரேட் பண்றாங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நார்மலாவே ஒரு விஷயம் தெரியும். மார்க்கெட் சைக்கிள்னா என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இவன் அக்குமெண்டேஷனு, இது மேனுபேஷனு, இவன் டிஸ்ட்ரிபியூஷன், இப்படி இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா ஒரு விஷயம், இது மார்க்கெட்ல நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா இருக்கா. ஆனா பாட்டு இது மார்க்கெட்டோட சைக்கிள்னா கண்டிப்பா இது எல்லா இதுலயும் இருந்து ஆகணும். ஓகேவா, அதாவது மார்க்கெட் சைக்கிள்னாவே இது இல்லாம ஒரு மார்க்கெட் ரன் ஆகாதுன்னு சொல்லி சொன்னா உண்மையான்னு கேட்டா அது உண்மைதான். ஸோ கண்டிப்பா இது இருக்கும். அப்படி இது இருந்தாதான் மார்க்கெட் ரன் ஆகும்னா, அப்ப எங்க மார்க்கெட்ல எங்க போய் தேர்னா அந்த மாதிரி அதிகபட்சம் கிடைக்காது. இந்த ஒரு இடத்துல கிடப்பான், இங்க கிடப்பான். பட் நம்ம அது என்ன பண்றோம்னா தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் இதுக்குள்ள போயிட்டு அரைச்சு இருந்தாதான் மார்க்கெட் சைக்கிள், இது அக்குமெண்டேஷன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது அக்குமெண்டேஷன் கேட்டா இல்லவே இல்லை. அக்குமெண்டேஷனுக்கு மார்க்கெட்டு ஒரு சைடு ஒரு ரேஞ்சுக்குள்ளே பம்ப் ஆகணும், மாத்தி அந்த இதுதான் அக்குமெண்டேஷனு. ஓகேவா, டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதான் நீங்க சோச்சுன்னு இருப்பீங்க சம்திங் ஏதோ. அது இது மேனிபுலேஷனே சோச்சு, டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே தெரியும். இப்போ அக்குமெண்டேஷனை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாய முடியாது. ஏன்னாக்கா அது கொஞ்சம் மாறி இருக்கும். மேனிபுலேஷனை எல்லா சைடும் மேனிபுலேஷன் பண்ணிட்டு லிக்விட்டி கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேனிபுலேஷன் கண்டுபிடிக்க முடியாதுன்னா அவன் டிஸ்ட்ரிபியூஷனை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பா முடியும். அது எங்கேனாக்கா இந்த மாதிரி இம்பேலன்ஸ். ஓகேவா, இம்பேலன்ஸ் இருக்க இடத்துல தான் டிஸ்ட்ரிபியூஷன் இருப்பான், டிஸ்ட்ரிபியூஷன் இருக்க இடத்துல தான் இம்பேலன்ஸ் இருப்பான். ஸோ அப்போ டிஸ்ட்ரிபியூஷனை பிடிச்சோம்னா மார்க்கெட் சைக்கிளோட நெக்ஸ்ட் மூவ் என்னது? அக்குமெண்டேஷன் எங்க வரணும்? இந்த இம்பேலன்ஸ்க்கு வந்துட்டு போவான். ஓகேவா, இப்ப இதே மார்க்கெட் சைக்கிள் தான் இங்க. இது பாருங்களேன், இதெல்லாம் தூக்கிறேன். இதே மார்க்கெட் சைக்கிள் தான் இது. என்னது? டிஸ்ட்ரிபியூஷனு. ஓகே, இங்க இருந்து இப்படி வந்திருக்கான் பாத்தீங்களா? பிளாக். ஓகே, இங்க இருந்து இங்க இப்படி வந்திருக்கான் பாத்தியா? இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? அது இது அதாவது மார்க்கெட்டோட சைக்கிள் என்ன? அக்குமெண்டேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன்னா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்புறம் திரும்ப அக்குமெண்டேஷன். அப்ப இது பேர் என்னது? இது பேர் தான் அக்குமெண்டேஷனே. ஓகேவா, இப்படி அரைச்சு மேனிபுலேஷன் மட்டும் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படியே அதே கட்டம் அப்படின்னா போக மாட்டான். டிஸ்ட்ரிபியூஷன் அக்குமெண்டேஷன் இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, உங்களுக்கு அந்த பேட்டர்னை வரைஞ்சாவே இந்த பேட்டர்ன் இதுதான் நினைக்கிறேன் மக்கள். எதுவும் இல்லை. ஓகே, இதுவா தப்பா வர நிமிஷம் கண்டுபிடிச்சோம். இந்த பேட்டர்ன் கூட நம்மளுக்கு தெரியலையா? இந்த இருக்கு. இப்படி இருந்தாலுமே அது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அக்குமெண்டேஷன் தான். ஏன் இதுல என்ன மார்க்கெட்டே ஒரு பிரைஸ், இதுவும் ஒரே பிரைஸ்க்குள்ளதான் மாத்தி அரைக்கலாம். அது பேரு அக்குமெண்டேஷன் தான், இல்லைன்னு சொல்ல. இந்த மாதிரி அக்குமெண்டேஷன் வச்சுட்டு அடுத்து மேனிபுலேஷன் பண்ணுவான், கீழே இழுத்து ஒரு இது பண்ணுவான், பண்ணிட்டு திரும்ப அடிச்சு உடச்சு போவான். உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ட்ரேட் பண்றவங்களுக்கு நான் ஒரு விஷயம் என்ன சொன்னா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப ஒண்ணும் இல்லை, நீங்க ஏதோ டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்ண போறீங்கன்னா இப்போ ஒன்டே நீங்க இப்ப ஆல்மோஸ்ட் ட்ரெண்ட் லைன்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு சரி 1 நிமிஷத்துல ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணிட்டு ஸ்கால்பிங் பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ட்ரெண்ட் லைன் பிடிக்கும்னா
ஃபிஃப்டீன்ஸ்ல போயிட்டு ஒரு இம்பேலன்ஸ், அதாவது இம்பேலன்ஸ் மார்க் பண்ணும். ஏன்னாக்கா டிஸ்ட்ரிபியூஷனை பிடிச்சாதான் அடுத்து அக்குமெண்டேஷன் தான் உங்களோட ரியலான ட்ரெண்ட் லைனே. அப்ப அந்த இதை பிடிக்கணும். இப்ப உங்களுக்கு இது எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 15 டைம் ஃப்ரேமு. ஓகே, இது எல்லா டைம் ஃப்ரேமுக்கு ஒர்க் ஆகும். டைம் ஃப்ரேம் வேணும்னா அது இது பண்ணுங்க, நான் டைமிங்ஸ் வரேன். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்களேன் 15 மினிட்ஸ். இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. ஆனால் மேலேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன், இம்பேலன்ஸ் இருப்பான்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இங்கே ஒரு இம்பேலன்ஸு, இங்கே ஒரு இம்பேலன்ஸு. ஓகே, அடுத்து இங்கே ஒரு இம்பேலன்ஸு. இப்போ இம்பேலன்ஸ் மார்க் பண்ணிட்டீங்கன்னாக்கா மார்க்கெட்டை அங்கே வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்து 1 நிமிஷத்தில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஆல்மோஸ்ட் எனக்கு ட்ரெண்ட் லைன் அவ்வளோ தெரியாது, ஒரு போக்கில் வரைகிறேன். இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. இது ஆல்மோஸ்ட் ட்ரெண்ட் லைன் மாதிரி தான் இருக்கு. இது ஒரு ட்ரெண்ட் லைனாக மார்க் பண்ணி கூட ட்ரேட் வைக்கலாம். எப்போ இந்த இதை டச் பண்ணுறோன்னா அது வரைக்கும். இந்த இதை டச் பண்ணும்போது உங்களோட ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்து உடைச்சானா கண்டிப்பாக அது நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகும், கண்டிப்பாக நல்லா ஃபாலோ ஆகும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? இதை ஒரு படமா வரைஞ்சு காட்டுறேன். அப் ட்ரெண்ட் இருக்குன்னா டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும். அது ஹையர் டைம்ல டிஸ்ட்ரிபியூஷன், லோவர் டைம்ல பார்க்கும்போது அந்த அக்குமெண்டேஷன் தெளிவா தெரியும். அதனால இது இப்போ ஒன்று 15ஸ்ல இருக்க டிஸ்ட்ரிபியூஷனோட இம்பேலன்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூஷன்லோட லெக்கு டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே இருக்கணும் அங்கேதான் இம்பேலன்ஸ் இருப்பா. இம்பேலன்ஸ் எங்கே இருக்கும் அங்கேதான் டிஸ்ட்ரிபியூஷன் இருப்பான். இதை மாதிரி பண்ணிட்டு அப்படியே மெதுவா அக்குமெண்டேஷன் போட்டு இந்த 5000 நோக்கி வருவான். இங்க 5000, அதாவது இந்த இம்பேலன்ஸ் நோக்கி வரும். அந்த இம்பேலன்ஸ் தொட்டோன்னா இந்த அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டே கிடைக்கும். ஸோ இதுல பிடிச்சிட்டு இது வரை நீங்க டிப் வச்சுக்கலாம். இது வரை போவான் கேட்டா கண்டிப்பா போவான். வேற எக்ஸாம்பிள் ஏதாச்சும் காட்டுறேன். வேற இந்த இடத்துல பார்த்தா ஓகே, இந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸ் இருக்கா, இது ஒன்று விட்டு போமான்னு தெரியல. ஓகே, லாஸ்டா வச்சா இதுக்கு பிரேக் அவுட் ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச், தேர்ட் டச், பிரேக் அவுட்ல என்ட்ரினா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதாவது உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியுது எப்படி டிராயிங் வரையணும் என்னன்னு. எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அதனால உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், அவ்வளோதான். அந்த ஐடியா வச்சு நீங்கள் யூஸ் பண்ணாமல் இது பண்ணுறது. இப்போ 1 ஹவரில் போயிட்டு உங்களுக்கு ஒரு நீட்டான ஒரு இடத்துல இந்த இடத்துல பாருங்களேன். இப்போ 1 ஹவர்னா 5 நிமிஷத்துல என்ட்ரி இருப்போமா, அப்போ 1 ஹவர்ல நீங்கள் பார்த்து மார்க் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இருக்குது இது. ஓகேவா? மார்க் பண்ணிட்டு 15 நிமிஷத்துல போய் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் கண்டிப்பா இருப்பான். ப்ராப்பரான ட்ரெண்ட் லைன் இருப்பான். என்னடா ட்ரெண்ட் லைன் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, இங்க ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச், அது இருக்குல்ல ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச். ஓகேவா? தேர்ட் டச்ல ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல என்று இது அவங்க எப்படியோ போடுவாங்க, அவ்வளோதான். அது உங்களோட விருப்பம். ஒரு ஐடியா கொடுத்துட்டேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு இதாக இருக்கும். நன்றிகள் பல. பாய்.